Hi friends, welcome to my YouTube channel. ரொம்ப நன்றி சேனல் வந்ததுக்கு. ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பிளாகர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெப்சைட் சொல்லலாம். 95% வெப்சைட் சொல்லலாம், 5% டிஃப்ரெண்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, உங்கள் சப்போஸ் www.brito அப்படி என் பேர் .com போட்டுச்சு, இது பியூர் டொமைன் சொல்லுவாங்க. இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா .blogspot.com அவ்வளோதான். ஓகே, பட் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. பட் இதுவே நம்மளுக்கு போதும்னு சொல்ல முடியாது, பட் இது போதும். பட் பேசிக்காக ஃபஸ்ட் டைமாக வெப்சைட் பற்றி தெரிஞ்சுக்கிறது, எப்படி ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே இது போதும். ஓகே, நீங்கள் சிம்பிளாக ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு ஓகே பிளாகர் நீங்கள் என்டர் பண்ணப்போ இது பார்த்தீங்கன்னா கூகுளோட ப்ராடக்ட் இது. ஓகே, இதில் நம்ம நிறைய பெனிஃபிட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஜென்ரலாக கூகுள் ப்ராடக்ட்னா அவங்க ப்ராடக்ட் தான் நம்பர் ஃபஸ்ட்டில் வரும் எப்போயுமே. ஓகே, இப்போ கூகுள் சொல்லணும்னா இப்போது இதே மாதிரி பிளாகர் இருக்குது, வேர்ட்ப்ரெஸ் இருக்குது, ரொம்ப ஃபேமஸ், விக்ஸ் வந்துருக்கு, இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யூஎஸில் நிறைய மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா கூகுள் நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நீங்கள் அவங்களோட ஒரு ஹோஸ்டிங் அதில் ஹோஸ்டிங் என்னன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு, அவங்களோட ப்ராடக்ட்டு நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணுறப்போ அவங்கள ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வரும் நிறைய உங்களுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் blogger.com ஓகே, இப்போ நான் blogger.com பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இது பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணுங்க போதும். கிளிக் பண்ண உடனே நீங்கள் உங்களை பிளாக் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளாக. ஜிமெயில் இல்லாதவங்க யாருமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஜிமெயில் ஓகே, அது க்ரியேட் பண்ணிவிட்டு அது இருந்தாலே போதும். ஜஸ்ட் நீங்கள் சைன்இன் கொடுங்க. நீங்கள் சைன்இன் கொடுத்த உடனே உங்களோட இமெயில் கேட்கும். ஜஸ்ட் உங்கள் இமெயில் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போயிடலாம். வெரிஃபிகேஷன் தான். நீங்கள் வெரிஃபை கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு வரும். இது ஃபஸ்ட் டைம் மட்டும்தான், இது ரெகுலராக கிடையாது. இது இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளாகர் பேஜுக்கு வந்தாச்சு. இதுதான் உங்களோட பிளாகர் பேஜ். இதுதான் உங்களோட வெப்சைட்டோட ஒரு பேக் பேனல். ஓகே, நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாமே இது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த வியூ வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா பேசிக்காக பாருங்கள். நம்ம வியூ பிளாக் போகிறோம். இப்போ இதுதான் உங்களோட வெப்சைட். ஓகே, நீங்கள் எதுவுமே ஜஸ்ட் இப்படி சிம்பிளாக காப்பி பண்ணிவிட்டு வெப்சைட், ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் எங்கே ஜஸ்ட் லிங்க் ஷேர் பண்ணாலே போதும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட் ஆல்மோஸ்ட் இது உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாகவே அவங்க பார்ப்பாங்க. ஓகே, ஃப்ரீயாக நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ எப்படி ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, உங்களுக்கு டிராஃபிக் எப்படி வரும், உங்களுக்கு யாரை பார்க்குறாங்க ஆடியன்ஸு, உங்களோட இது கமெண்ட்ஸ் பண்ணது, ஏர்னிங்ஸ், இது வந்து நம்ம கம்மிங் வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் மெயினாக எப்படி சம்பளம் சொன்னோம் பார்த்தீங்களா, இதுதான் அது. ஓகே, அப்புறம் உங்களுக்கு இந்த பேஜஸ், லே அவுட்டு, தீமு, இதெல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எப்படி ஒரு போஸ்ட் போடுறது அப்படின்னு மட்டும் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, எங்கள் ஜஸ்ட் இது மேலே இதெல்லாம் அவங்களா தேவையில்லை, இதை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இங்கே வந்து நியூ போஸ்ட், இங்கே நியூ போஸ்ட் கொடுக்குறீங்க. இங்கே வந்து ஹவு டு பேக் கேக் அது போடுறீங்க. இங்கே ingredients போட்டு சப்போஸ் மைதா, சுகர், எக்ஸ், இந்த மாதிரி டீட்டெயிலாக நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ. சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜ் தேவைப்படுது. ஓகே, இமேஜில் கேக் இமேஜ் போட்டுக்கலாம் சும்மா. ஓகே, இங்கே இமேஜஸில் ஏதோ ஒரு இதுலேயே இமேஜஸ்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு சேஃபான இமேஜ் சப்போஸ் இங்கே அப்படின்ட்டு உங்கள் யாரும் யூஸிங் டூல்ஸ் பண்ணி யூசேஜ் ரைட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லேபிள் ஃபார் ரீயூஸ் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் இது கிளிக் பண்ணாலே இந்த கேக் இமேஜஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அவங்க லேபிள் ஃபார் யூஸ் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் ஓகே, அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. அப்புறம் இங்கே சேவ் இமேஜ்
கொடுத்துட்டு சும்மா கேக் சேவ் பண்ணுறீங்க. ஓகே, இங்கே ஒரு இமேஜ் இருக்குது, சூஸ் ஃபைல், சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இங்கே தேங்க்ஸ் சும்மா. ஓகே, நம்ம சேவ் பண்ணுறோம், பப்ளிஷ். அவ்வளோதான். இப்போது நீங்கள் இதை நம்ம பிளாகில் போய் இங்கே போய் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, ஹவு டு பேக் கேக்கு நம்ம போட்டிருக்கோம். ஓகே, நம்ம கேக் இமேஜ், இது கீழே இன்க்ரீடியன்ட்ஸ். அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். உங்கள் வெப்சைட் க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே பிளாக்னு சொல்ல வெப்சைட் எல்லாமே ஒன்று தான் நம்ம சொல்கிறது. இப்போ உங்கள் வெப்சைட் கிளியர் ஆகிடுச்சு. சப்போஸ் இப்போ இந்த வெப்சைட்டை அப்படியே நீங்கள் இங்கே காப்பி பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்லை ஃபேஸ்புக் மூலியமாவோ ட்விட்டர் மூலியம் எங்கே வேணாலும் சென்ட் பண்ணுங்கள். யார் வேணாலும் பார்ப்பாங்க இது. ஓகே, பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவ்வளோதான். ஓகே, நம்ம மேபி உங்கள் பிளாக் எனக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஓகே, இதில் என்னென்ன டவுட்ஸும் நீங்கள் அப்படியே கீழே போஸ்ட் பண்ணுங்கள், நான் மறக்காமல் ரிப்ளை கொடுக்குறேன் நான் அதுக்கு. ஓகே, நீங்கள் டவுட்ஸ் கேட்க தான் உங்களுக்கு இதில் எவ்வளோ இன்வால்மெண்ட் எவ்வளோ என்னன்னு தெரியும். அதுக்கேற்ற நானும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, நம்ம வரப்போகிற போஸ்ட்டில் இது மூலமாக நீங்கள் எப்படிலாம் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, அப்படின்னு நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஓகே, மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி கேட்குறேன்னு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ். பாய்.